தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை. மகம் நட்சத்திரம் மதியம் 3:18 வரை, பிறகு பூரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து யோகங்களின் வகையில் குரு சந்திர யோகம்னு சொல்ல போகிறேன். குருவும் சந்திரனும் ஒன்றையொன்று பார்த்தால் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தால் அந்த யோகம் வரும். சில பேருக்கு இந்த யோகம் இருக்கும், ஆனால் செயல்படலையேம்பாங்க. குரு திசையோ சந்திர திசையோ நடக்கணும், அல்லது குரு புத்தியோ சந்திர புத்தியோ நடக்கணும், அல்லது குரு அந்தரமோ சந்திர அந்தரமோ நடக்கணும், குரு பார்வை இருக்கணும். இப்படிப்பட்ட காலங்களில் அது நடக்கும். அந்த மாதிரி யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் என்ன நடக்குங்கிறத எளிய நடையில் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கவிதை இருக்குது. குரு திசையில் சந்திரனின் புத்தி வந்தால் குடும்பத்தில் பற்று வரும் யோகமாகும். விறுவிறுவென தொழில் நடக்கும், வீடு தேடி வெற்றி தரும் செய்திகளும் வந்து சேரும். தொழில் ரொம்ப வேகமாக நடக்குமா, கிடுகிடுன்னு நடக்கும். தொழில் தொடங்கின உடனேயே லாபத்தை குவிச்சிருமா. அருள் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், சேவைக்காக அரசாங்க விருதுகளும் இவருக்கு வாய்க்கும். தர்மதுரை என நண்பர் போற்றும் வண்ணம். நல்ல தர்மகாரியங்களில் ஈடுபட்டால் தர்மதுரைன்னு வாழ்த்துவாங்க. அப்படி தர்மதுரை என நண்பர் போற்றும் வண்ணம் சாதனைகள் பல செய்து புகழ் குவிப்பார். இந்த யோகம் இருக்கவன் அது மாதிரி சாதனை செய்து புகழ் குவிப்பார்களாம். அது மட்டுமல்ல, அருளாளர் பலர் உண்டு, அறிவியலில் தேர்ச்சி பெற்று பொருளாளர் என அவர்கள் சொல்லும் வண்ணம் பூ உலகில் அவர்களுக்கு புகழும் வாய்க்கும்னு ஒரு பாடல் உண்டு. அதாவது புகழ் மிகுந்து வரும், பொருள் இருக்கும், அருள்தன்மையும் அவர்களுக்கு இருக்கும். இது மாதிரி குருச்சந்திர யோகம் இருந்தால் கனவெல்லாம் கண்டா பழிக்கும் அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட யோகம் உங்கள் ராசியில் இருக்கான்னு பாருங்கள். குருச்சந்திர யோகம் இருந்தால் எப்பொழுது குரு புத்தியோ சந்திர புத்தியோ குரு திசையோ சந்திர திசையோ வரும்னு பாருங்கள். அந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த யோகம் கண்டிப்பாக செயல்படும். நீங்களும் ஒரு முன்னேற்றத்தில் முதல் படிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் உண்டு என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நீங்கள் எல்லாம் இன்று நல்ல காரியத்திற்கு பிள்ளையார் சுழி போடுகின்ற நாள். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். குரு பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதனாலே பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கவில்லையே என்று நினைத்து முயற்சி செய்தால் அது கிடைக்கலாம். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், தொழில் வளமும் நன்றாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் மேலோங்குகின்ற நேரம். இருந்தாலும் கூட வீடு சம்பந்தப்பட்ட எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். 11 ராகு இருப்பதால் அயல்நாட்டு பயண முயற்சியில் கூட அனுகூலங்கள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி தரும் நாள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்ய நண்பர்களும் உதவி செய்வார்கள், உறவினர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். 9 சனி இருப்பதால் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு அச்சிவாரம் அமைத்துக் கொள்ளும் விதத்தில் இந்த ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. முக்கிய புள்ளிகளை சந்திப்பீர்கள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் 10ல் இருக்கும் குருவால் பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு. குரு பார்வை 2இல் பதிவதனாலே குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். 4ல் பதிவதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் தீரும். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே இன்று நீங்கள் எடுக்கின்ற செயல்கள் யாவிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் திருப்தியான சூழ்நிலையே இருக்கின்றது. சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் இன்றைக்கு உண்டு. உங்களுடைய ராஜநாதன் சூரியன் 6இல் இருப்பதனாலே உத்தியோகத்திலே மாற்றங்கள் செய்யலாமா, தலைமைப்பதி வருவதற்கு தாமதமாக இருக்கிறது, வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீர்கள். ஆனால் பழைய இடத்திலிருந்து நீங்கள் இங்கேயே நீடியுங்கள், நீங்கள் கேட்ட சலுகைகளையெல்லாம் தருகிறோம் என்று சொல்லும் வண்ணம் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறலாம். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது இருப்பதால் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். குரு பார்வை 2இல் பதிவதனாலே வாக்கு தனம் குடும்பம் பலப்படுகின்றது. வாக்கு மேன்மை உண்டு, குடும்ப சுகம் உண்டு, இல்லறம் நல்லறமாக ஒரு வழி பிறக்கும். அடுத்தவர் நலனில் காட்டிய அக்கறைக்கு உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள். இன்று வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 6ல் ராகு இருப்பதால் அஷ்டலட்சுமி யோகம் செயல்படப் போகின்றது. நீங்கள் தொழிலுக்காக எடுத்த முயற்சி வெற்றி பெறும். தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ஏதேனும் நீங்கள் முயற்சி செய்தால் அதில் அபிவிருத்தி கிடைக்கும். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் சரள நிலைக்கு உங்களுக்கு வரும். சகஜ நிலையிலேயே உங்களுக்கு இருக்கும். இதுவரை வறட்சியின் பிடியில் சிக்கியிருந்த உங்களுக்கு இப்பொழுது வளர்ச்சிக்கு நீங்கள் மாறப்போகின்றீர்கள். இன்று நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள். வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. 5ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கேற்ற வேலை இல்லையே என்று கவலைப்பட்டால் இன்று வேலை கிடைத்து உதிரி வருமானம் வருவதற்கான அறிகுறிகளும் தென்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு உங்கள் கை ஓங்கும். மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடிப்பீர்கள். இன்று நல்ல நாள்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இன்று சிறப்பான நாள். அரசு வழி சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்ள பெரும் பிரயாசம் எடுத்துக்கொண்டிருந்த உங்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. புதிய இடத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். பயணங்கள் பலன் தருவதாகவே அமையும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை, அத்தியாவசிய பொருட்கள் வாங்கும் சூழலும் உண்டு. இன்று யோக நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். உழைப்புக்கேற்ற அளவு ஊதியம் கிடைக்காது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். அவருடைய கெடுபிடிக்கும் ஆளாக நேரிடும். விரயங்கள் கூடுகிறதே, வீடு மாறலாமா இடம் மாறலாமா என்றெல்லாம் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். இருப்பினும் எதிர்மறை சிந்தனைகளை நீங்கள் நினைக்காமல் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே சனி இருப்பதனாலே திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். ராசிநாதன் ராசியில் இருப்பதனாலே கூடுதல் பொறுப்புகள் கூட உங்களுக்கு உத்தியோகத்திலே கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகளும் உண்டு. இன்று உங்களுக்கு யோகமான நாள். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. மீனராசி நேயர்களே, ராசிநாதன் 2 இருப்பதனாலே பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக உண்டு. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவலும் வரலாம். பணி நிரந்தரம் சரி உங்களுக்கு உத்தியோகத்திலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது என்ற தகவல் கிடைத்து மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். பக்கத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீண்ட தூரத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற சிந்தனை அதிகரிக்கும். அந்த சிந்தனையை வெற்றி பெறச் செய்யும் விதத்தில் சில நல்ல சம்பவங்களும் இல்லத்தில் நடைபெறலாம். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.